அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா, ரவி மோகன், இதுக்கப்புறம் இன்னும் பலர் சேர்ந்து நடித்த படம் தான் பராசக்தி. அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் எனக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சுதா கொங்கார் அவர்கள் நம்ம ஜிவி பிரகாஷ்குமாரோட மறுபடியும் கொலாபரேஷன் பண்ணி ஒரு படம் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ அந்த படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பாட்டோட பேர் வந்து அடியலை. அண்ட் இந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்ம ஷான் ரோல்டன் அண்ட் நம்ம தி அவர்கள் தான், ஏகதேசி நம்ம லிரிசிஸ்ட் இந்த பாட்டுக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 2 days முன்னாடி இந்த பாட்டுக்கான ப்ரோமோ கார்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் வந்து பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து பேசி போகிறது ஸ்ட்ரைட்டாக பாடலே பார்த்துடலாமேன்றனால தான் வெயிட் பண்ணி இந்த லிரிக்கல் வீடியோக்காக இன்றைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான தான் மெயின் ரீசன். ஜிவியோட கம்போசிஷன் மறுபடியும் அவர் கம்பேக் ஒன்று லைக் கொடுக்கவும் தேவையில்லை. பிகாஸ் அவர் கன்சிஸ்டண்ட்டாகவே அவர் கொடுத்துட்டு எல்லா ட்ராக்ஸுமே அவ்வளோ நல்லா இருக்குது. இன்க்ளூடிங் இட்லி கடை தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம்ஸ் அவருடைய ஒரு என்ன சொல்கிறது கரியர்லேயே சொல்ல போனால். ஸோ ரீசெண்டாக அதையும் பார்த்துருந்தேன். இது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. வாங்க பார்த்துட்டு வந்துடும். பார்த்ததுக்கு ஒரு இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பற்றி பேசலாமா மக்களே? ஸோ ஸ்ரீலீலா வேலை இருக்காங்க, எப்படி இது இங்கிட்டு கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ வா 3, 2, 1 and here we go. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். கம்ப்ளீட்டாக ஒரு கிளாசிக்கலான ரெட்ரோ டச். நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. ஓ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. ஏ வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால. செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ. நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. இந்த பேர் சூட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த மியூசிக் தான் அன்னைக்கு அந்த ப்ரோமோ கட்டே ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு டச்சாக இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்குல்ல. இதை யாருமே எதிர்பார்க்கல. அதர்வாவும் ஸ்ரீலீலா வரும் பார்த்தா சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா வரும். அது தெரியவே இல்லை. அடி தினமும் ரயிலா கூற ஒரு மயிலா போகிற. பொங்காட்டம் ஆடாத பொய் கூட சொல்லாத பொண்ணுதான் தாங்காத பூவ போட்டு மூடாத. நீ என்ன அடி தின்னு தீர்த்தாயே மானே நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. அந்த டச் தான் ஷான் ரோல்டன் அவர்களுக்கு இருக்கதே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. I've seen this classic அந்த மாதிரி இருக்கு. அந்த பஸ் சீன் எல்லாம் இதை பத்தி ஒரு விஷயத்த சொல்லணுங்க. அடி முதுகில் நதி போலோடவா விரல் மலர்கள் கோர்க்கவா. சீட்டாட நீ போனா ராணியா தான் வருவேனா, கூட்டாளி ஆனாலும் கொல்லாம தான் விடுவேனா. நான் தானே மோந்தோடு திருகாணி மானே. பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால. செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ. பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில
பாட்டு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம் லிரிக்ஸை. சூப்பர், நல்லாவே இருந்துச்சு பாட்டு. டு பி ஆனஸ்ட், அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இருக்கும்ல, எனக்கு அன்னைக்கே இந்த டியூன் கேட்ட உடனே நான் வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணேன், கண்டிப்பாக இந்த பாட்டு நல்லா தான் இருக்கும் கேட்கும்போதும் சரி, அதுக்காகட்டு இனி வர காலங்களில் கேட்கும்போதும் அது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய அளவில் அந்த பாடலோடைய அந்த ரெண்டிஷன் இருக்கும்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் தே ஹவ் டச் தட் லைன் சொல்லலாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லைக் கம்பேரிட்டிவ்லி நாங்கள் வந்து பார்க்குற ஒவ்வொரு சாங்ஸை இந்த பாட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுவும் அது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் வேறு. பராசக்தி வந்து முன்னே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், ஆரம்பத்துலேயே பராசக்தி அந்த தியேட்டரில் ஊர்லலாம் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு அந்த கிளாசிக்கலான ரெட்ரோ டச் நமக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து தந்திருக்காங்க. அண்ட் ஷோன் ரால்டனுடைய வாய்ஸும் எப்படியுமே தெரிஞ்சிருக்கும்ல, எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவர் சில பாடல்கள் பாடி நமக்கு வந்து அந்த மனசு அப்படியே எப்படி தேன் சுடரெல்லாம் அவர் கொடுத்தாரோ அந்த ஒரு வாய்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் லைக் ஒரு பெரிய படம் வேறு, அதுக்கு அவரோட வாய்ஸை கொடுக்கும்போது அந்த பாட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ அந்த பாடலை வந்து உள்வாங்கி இந்த பாட்டு என்ன தேவை, என்ன அந்த பாட்டுக்கு கொடுத்தா இந்த பாட்டு எப்படி மக்கள் மனசுக்கு போகுன்றது தெரிஞ்ச ஜிவி பிரகாஷ்குமார் வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு போல். வேறு யாரோட வாய்ஸ் செட் ஆகிருக்காது இதுக்கான பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அந்த ஃபீல் தரணும்ல, அந்த வாய்ஸில் வச்சு எல்லாமே இருக்குது. அண்ட் ஒவ்வொரு சீனும் ரொம்ப நல்லா அழகாகவே எடுத்திருந்தாங்க. சுதாவுடைய தெரியும்ல, சூரரை போட்டே பார்த்துருப்பீங்க, அந்த படத்துக்கான விருதுகள் மற்றும் அந்த படத்தோட வெற்றி எப்படி எந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் ஜிவியோட கொலாபரேஷன் பண்ணி த கிவிங் அஸ் பராசக்தி. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிளே சரவெடியாக இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் இந்த பாட்டு நான் தான் சொல்கிறேன், அந்த டியூன் அந்த மியூசிக் வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு தென் மியூசிக் வாய்ஸ் பார்த்தா அப்படி இருக்குது. லிரிக்ஸ் வந்து ஈஸியாக கிராஸ் ஆகிடும், பிடிப்படுது. அந்த லிரிக்ஸாக பார்த்தோன்னே ஓகே ஈஸியாகவே எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இடையில வந்து க்யூட்டான டான்ஸாக இருக்கட்டும். அண்ட் நீங்கள் வந்து அந்த பஸ் சீன் வந்து எல்லா படங்களையும் பார்த்துருப்பேன், இன்க்ளூடிங் மெர்சல். அதுக்கப்புறம் நான் பார்த்த படங்களை சொல்லுவேன், இன்க்ளூடிங் மெர்சல், தானா சேர்ந்த கூட்டம், அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் சத்யா, நம்ம கமல் சார் பழைய லைக் வலையோசை அந்த பாட்டுக்கெலாம் அந்த படம். அண்ட் காத்து வாக்கில் 2 காதலாக இருக்கட்டும். அண்ட் இப்போ பராசக்தி, இந்த மாதிரி எப்பிக்கான லைக் என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் எபிக்குன்றதை தாண்டி இது வந்து ரெண்டமாக எல்லா படங்களையும் ஒரு ஷார்ட் அப்படி இருக்கும், ஏதாச்சும் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ அந்த போஸ்டரில் வந்து பார்த்த உடனே அந்த விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வச்சு, அதையும் நான் மென்ஷன் பண்ணுறதுனால தான். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் வந்தால் வேறு ஏதாச்சும் இப்படி படங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நான் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பிகாஸ் இவ்வளோ படங்கள் இருக்குது, நான் பார்த்து ஞாபகம் இருக்க விதத்தில் இந்த மாதிரியான எபிக் சீன்ஸ் எனக்கு அந்த மெர்சல்லாம் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் அந்த சீன்லாம் வரும்ல பஸ் அந்த போஸ்டர்ஸ்லாம். ஸோ அதை வச்சு தான் சொன்னேன். அண்ட் அது இதுக்கு ரிலேட் பண்ணதுக்கான காரணம் அதனால தான், அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்ரீலீலாம் ரொம்ப அழகாக கார்ஜியஸாக இருக்காங்க. அது எப்படின்றது தெரியலை. நான் நினச்சிக்கிட்டு அதர்பாவும் ஸ்ரீலீலாவும் பேர் பண்ணவனு பார்த்தா அது அப்படியே உல்ட்டாவா நமக்கு வந்து சிவகார்த்திகேயன் வர்சஸ் அண்ட் வர்சஸ் இல்லை, சிவகார்த்திகேயன் அண்ட் ஸ்ரீலீலாவோடைய பேர், அந்த கெமிஸ்ட்ரி அது இட்ஸ் அன்இமேஜினபிள். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவங்க 2 பேர் பேர் பண்ணி இந்த பாட்டு வரணும். அன்றைக்கி பார்த்தா முடியும் ஓகே இது தானா, அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இங்கே அதர்பா இஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அண்ட் ரவி மோகன் லைக் ஆண்டகனிஸ்ட் மேபி அவர் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ஷேடில் அவர் இருப்பாராக இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு இதில் தான் நான் இருந்தேன். ஆனால் நல்லாயிருக்கு பாட்டு கேட்கும்போது. அது ரொம்ப ஹேண்ட்ஸமாக அவர் கூட சிவகார்த்திகேயனோட நீங்கள் அவரோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரெஸ்ஸிங் கார்டுக்காக இருக்கட்டும் அப்படி கம்ப்ளீட்டாகவே அந்த ஒரு பீரியாடிக் மூவ்க்கே அவங்க போயிட்டாங்க. ஸோ அது 2 பேருக்கு இடையில இருக்க அந்த கெமிஸ்ட்ரி தான் அந்த பாட்டுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகி இந்த பாடல் மூலமாக வரும்போது மக்களுக்கு அழகாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்குது இந்த மியூசிக்கும் சேர்த்து. ஸோ ஒன்ஸ் அகேன் ஜிவி ஹேஸ் நெயில் தி சாங். ஏன்னா நான் ரீசெண்டாக இட்லி கடை பார்த்ததுலேயே புரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஆல்பம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த ஆல்பம் வந்து லைக் எனி ஒன் கேன் லிசன். அண்ட் அந்தளவுக்கான காமன் கம்போஸ்டான ஒரு ஆல்பம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் யோசிச்சுட்டு இருந்த அடுத்து என்ன அப்டேட் வரப்போகுதுன்ற இதில் வந்து பராசக்தி வந்து தந்துட்டாங்க. அண்ட் அடுத்து ஜனநாயகனும் இருக்குது, அடுத்ததான் பெரிய பெரிய அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாம் வெயிட் பண்ணுவோம், அந்த டைம் கணக்கு அமைஞ்சிடும். ஸோ இதுக்கு நான் பண்ணி முடிச்சுட்டேன். நாளைக்கு வந்து இன்னொரு பாட்டு வரப்போகுது, பெட்டி படத்தில் ஃபஸ்ட் சிங்கிள், நம்ம ஏஆர் சார், ராம் சரண், ஜான்வி கபூர் இவங்கெல்லாம் சேர்ந்து லைக் ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். ஸோ அதுலேயும் நாளைக்கு ரிலீஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். எல்லோரும் அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி நான் எனக்கு தோன்ற கருத்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் தி இன்க்ளூடிங் தி நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். தி கூட எப்படி நீங்கள் சூரரை போற்றில் அந்த பாட்டு காட்டு பயலே, ஸோ அந்த பாட்டு எப்படி அந்த படத்தில் சுதாக்கு அவங்க வந்து எப்படி எடுத்து கொடுத்தாங்களோ இந்த படத்தில் இந்த பாட்டு இட்ஸ் கோயிங் டு மேக் மைல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ தான் கம்மியான வியூஸ் தான், 2,65,000 வியூஸ் தான் வந்திருக்கு 3 ஹவர்ஸில். இது அப்படியே மக்கள் மத்தியில் போகும்போதும் ரீல்ஸில் வரும்போதும் இந்த பாட்டு தேடி போய் கேட்க தான் போகிறீங்க. ஃபார் ஷுவர் நடக்க தான் போகுது. நான் நினைக்கிற விதத்துக்கு சொல்கிறேன்,
அது ஒரு அசம்ஷன் தான், அதுதான், வேறு எதுவும் இல்லை. அண்ட் நீங்கள் இந்த பாட்டையும் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. எந்த விஷயம் உங்களை வந்து கவர்ந்துச்சு, இல்லை வந்து வாய்ஸஸாக இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம், இல்லைனா இதில் வர இந்த பியூட்டிஃபுல் பேராக கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ கைஸ். நீங்கள் உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். மறுபடியும் இன்னொரு புத்தம்போது வீடியோ நான் சந்திப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதெல்லாம் நான் சொல்ல தாண்டி நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி யாராச்சும் பேசணுமா இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக பார்த்து விட்டீங்கன்னா நான் அதை பார்த்து பண்ணுவேன். பிகாஸ் நானும் இன்கேஸ் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஃப்ரீக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து அந்த டைமும் அமையாது. ஸோ இன்கேஸ் நான் மிஸ் பண்ண நான் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு மட்டும் கிங், நான் நேற்று சொன்னது கிங், அதுக்கப்புறம் அந்த அஃப்ரோ தப்பாங்கன்னு ஒரு கன்னட சாங் வந்துடுச்சு நம்ம சிவகுமார் சார் அவங்களோட, அதெல்லாம் அதுக்கு நான் பண்ணுவேன். பட் கிங் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டேன்றதை தாண்டி அதுக்கான டைம் அமையலை. பட் எதுவும் தப்பாக எடுத்துக்காங்க, கண்டிப்பாக அடுத்த வர அப்டேட்ஸ்னால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் இட்டுங்க. எங்கள் விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.